சங்ஜின்வோ இங்க இருப்பான்னு நினைக்கிறீங்களா? அவன் எதுக்கு இங்க இருக்கணும்? ஏற்கனவே இதே மாதிரி டாங்ஸுன்ற ஒருத்தன் நம்மளை அபேண்டன் பண்ணிட்டு அமெரிக்கா கூட சேர்ந்துட்டான். அதே மாதிரி அமெரிக்கா ஏற்கனவே ஹண்டர் சங்ஜின்வோட பேசிருச்சு. சோ இப்போ சொல்லுங்க, நான் கேட்கிற இந்த ரெக்வஸ்ட்ன்றது ஒரு தேவையில்லாத ஒண்ணா இல்ல தேவையுள்ள ஒண்ணா? மறுபடியும் கொரியால ஒரு எஸ்ராங் கேட் ஓபன் ஆச்சுன்னா நம்ம எல்லாத்தையுமே யாரு காப்பாத்துவா அப்படின்றதையும் யோசிச்சு பாத்துக்கோங்க அப்படின்னு நம்ம சேர்மன் கோ சொல்றதோட அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் நம்ம சாஹேவை காட்டுறாங்க. அப்போ அவரோட சோசியல் மீடியால ஜின்னு ஏதோ ஒரு பொண்ணு கூட செல்ஃபி எடுத்துருக்கதை பார்த்தோன்னே நம்ம சாஹே ஷாக் ஆகிறதோட அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் நம்ம ஜின்ஹோவும் ஜின்ஹோவையும் காட்டுறாங்க. இவங்க ரெண்டு பேருமே ஒரு ப்ளூ கேட்டை ரைட் பண்றதுக்காண்டி வந்திருக்காங்க. அப்போ நம்ம ஜின்ஹோ அந்த ப்ளூ கேட்டை பார்த்து, நோ என்னன்னா அது, இந்த கேட் இவ்வளவு பெருசா இருக்கு, நான் இதுக்கு முன்னாடி என் வாழ்க்கையில் இவ்வளவு பெரிய கேட்டை பார்த்ததே இல்லைனா அப்படின்ற மாதிரி ஆச்சரியப்படுறான். இதை கேட்ட ஜின்ஹோ என் மனசுக்குள்ள இந்த பைப்ல இந்த ப்ளூ கேட்டை பார்த்து இவ்வளவு ஷாக் ஆகுறானா, பூசான்ல பேரான ப்ளூ கேட்லாம் பார்த்துருந்தானா மயங்கி விழுந்திருப்பான் போலயே அப்படின்னு என் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்கும் போதே அப்போ சைட்ல ஏகப்பட்ட பிரஸ் மெம்பர்ஸ் குமிஞ்சு நின்றுகிட்டு ஜின்ஹோ கிட்ட கேள்வியா கேட்கறாங்க. ஜின்ஹோ எங்களை கொஞ்சம் பாருங்க, உங்க கில்டுக்கு ஆஜின்ற பேர் வச்சீங்க, நீங்க இப்போ உங்களோட ஃபர்ஸ்ட் ரைட் அட்டெண்ட் பண்ண போறீங்க, உங்களுக்கு அது எப்படி ஃபீல் ஆகுது, உங்களுக்கு யூ சோ ஹிங்குக்கும் என்ன தொடர்பு, அவங்களுக்கு உங்க கில்டுல மெம்பரா சேர்த்தீங்க அப்படின்ற மாதிரி பிரஸ் ஏகப்பட்ட கேள்வியை கேட்கறாங்க. அப்போ சேர்மன் கோ கூட ஒரு அசிஸ்டன்ட் சுத்திட்டு இருப்பான்ல, அவன் ஜின்னுவை இந்த ப்ளூ கேட் முன்னாடி மீட் பண்றான். இந்த அசிஸ்டன்டோட பேரு ஊஜின் செல். அவ ஜின்வோ சீஃப் ஊஜின் செல், நீங்க என்னோட இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே ப்ரொடெக்ட் பண்றீங்கன்னு நினைச்சேன், இந்த பிரஸ்லாம் எப்படி இந்த இடத்துக்கு வந்தாங்க அப்படின்னு நம்ம ஜின்வோ ஊஜின் செல் கிட்ட கேட்கறான். அதுக்கு ஊஜின் செல், உன்னோட பர்சனல் இன்ஃபர்மேஷனை மட்டும் தான் எங்களால ப்ரொடெக்ட் பண்ண முடியும், அதை தவிர்த்து நீ இந்த கேட்டுக்கு போற அந்த கேட்டுக்கு போறன்ற இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே எங்களால ப்ரொடெக்ட் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்ல, இதை கேட்ட ஜின்வோ மனசுக்குள்ள ஒருவேளை அந்த இன்ஸ்டாகிராம்ல போட்ட போஸ்ட்னால தான் இவங்க எல்லாருமே இவ்வளவு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்களா, அடுத்த தடவை அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து தான் யூஸ் பண்ணும் போல அப்படின்னு அவன் மனசுக்குள்ள நினைச்சிட்டு அவனோட ஷேடோ ஆர்மியை சமன் பண்றான். அப்ப ஜின்னு கிட்ட, நோ நிஜமாலே அந்த மைனிங் டீம் ரிட்ரீவல் டீம்ல உனக்கு தேவையில்லையா, ஏன்னா நான் ஒருத்தனாலேயே அந்த மைனிங் ரிட்ரீவிங் இதெல்லாமே பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி நம்ம ஜின்னு கிட்ட சொல்றான். அதுக்கு ஜின்ஹோ கிட்ட, தம்பி நீ எதை பத்தியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, இது எல்லாத்தையுமே இவங்க பார்த்துப்பாங்க, நீ சும்மா உட்காந்தா போதும் அப்படின்ற மாதிரி சொல்றான். அப்ப நம்ம சீஃப் யூஜின் செல் ஜின்வோ சமன் பண்ண ஷேடோ ஆர்மில இருக்க எல்லா சோல்ஜர்ஸோட ரேங்கிங்கை டெஸ்ட் பண்றாப்ல. பார்த்தா அந்த ஷேடோ ஆர்மில இருக்க ஷேடோ சோல்ஜர்ஸ் எல்லாருமே ஒன்னு ஏ ரேங்க் இல்லனா பி ரேங்கை விட ஹையரா தான் இருக்காங்க. அப்ப நம்ம சீஃப் யூஜின் செல் அவரோட மனசுக்குள்ள ஜின்வோட இந்த ஷேடோ சோல்ஜர்ஸை இந்த கேட் ரைட் பண்றதுக்கு தேவையான ரெக்குயர்மெண்ட்ஸை பூர்த்தி படுத்துறாங்க. ஆனா அந்த மீட்டிங்ல இருந்த லூசு பயல்கள் எல்லாம் நாங்க ஜின்னுக்கு தனியா ஸ்பெஷலா ட்ரீட் பண்றோம்னு அதை ஒரு குறையா சொல்லிட்டு இருக்காங்க. இருந்தாலும் ஹண்டர் அசோசியேஷனோட பிரசிடென்ட் சேர்மன் கோ உன் கூட சேர்ந்து ரைட் பண்ணும்போது சேஃப் அண்ட் செக்யூரா இருக்கா, ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு வர சொன்னாரு. சோ நான் உன் கூட சேர்ந்து ரைட் பண்றதுல உனக்கு ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா அப்படின்ற மாதிரி நம்ம சீஃப் ஊஜின் செல் ஜின்வோ கிட்ட கேட்கறாப்ல. அப்ப ஜின்வோ சீஃப் ஊஜின் செல், எனக்கு இதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல, ஆனா நீங்க நிஜமாலே தான் கேக்குறீங்களா அப்படின்ற மாதிரி நம்ம ஜின்வோ கேட்க, இதை கேட்ட சீஃப் என்னடா சொல்ற, எனக்கு எது இதுல பிரச்சனை இல்லையே அப்படின்ற மாதிரி பார்க்க சில நேரங்கள் கழித்து யூஜின் செல் ஜின்னுவோட ஷேடோ ஆர்மியை பார்த்து செம்ம ஷாக்ல நின்றுகிட்டு இருக்காப்ல. பார்த்தா அந்த இடத்துல ஜின்னுவோட ஷேடோ சோல்ஜர்ஸ் அந்த கேட்டுக்குள்ள என்ட்ரி ஆனோடனே அங்க இருந்த எல்லா மாஸ்டர்ஸுமே கொடூரமா மேசக்கர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்து நம்ம யூஜின் செல், இந்த எனிமீஸ்லாம் தோக்குறதுக்கு ஒரே காரணம் இந்த ஷேடோ சோல்ஜர்ஸ் எல்லாருமே சாக திரும்ப வந்துகிட்டே இருக்குதுங்க. அதுலயும் இந்த சம்மனு இது கிட்டத்தட்ட ஒரு மேஜர் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் மேஜிக் எனர்ஜியை கண்ட்ரோல் பண்ணா மட்டும்தான் லைட்னிங் அவங்களால ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஆனா இந்த சம்மனு அதோட ஸ்வாட ஒரு தடவை ஸ்லாஷ் பண்ணும் போதும் அந்த ஸ்வாட்ல இருந்து ஏகப்பட்ட லைட்னிங் ஷாட்ஸ்ன்றது வெளியே வருது அப்படின்னு நம்ம சீஃப் ஊஜின் செல் இக்ரிஸை பார்த்து ஷாக் ஆகிட்டு இருக்காப்ல. அப்போ நம்ம இக்ரிஸ் அவனோட ஸ்வாடை வச்சு டக்குன்னு அங்க இருந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே ஸ்லாஷ் பண்ண, அது ஸ்லாஷ் பண்ண 2-3 செகண்ட்ஸ்ல அந்த மான்ஸ்டர்ஸ் மேல ஏகப்பட்ட லைட்னிங் பட்டு அந்த மான்ஸ்டர்ஸ் அப்படியே டிஸ்இன்டிகிரேட் ஆகுதுங்க. அப்ப இதை பார்த்த சீஃப் ஊஜின் செல், இந்த சமன்ன்றது ஏ ரேங்கா, இல்ல அதுக்கு வாய்ப்பே இல்ல, அது எப்பவோ ஏ ரேங்கை சர்ப்ரைஸ் பண்ணிருச்சு, நான் இந்த சமன் கூட 1-on-1ல சண்டை போட்டா என்னால இந்த சமனை ஜெயிக்க முடியுமா அப்படின்ற மாதிரி நம்ம சீஃப் ஊஜின் செல் இக்ரிஸோட பவர்ஸை பார்த்து வியந்து போய் நிக்கிறான். அப்ப அங்க இருந்த ஒரு ஆண்ட் செத்து போன ஒரு மான்ஸ்டரோட கிராப்ஸை சாப்பிட ட்ரை பண்ண, நம்ம ஜின்னுவா அந்த ஆண்ட்டை ஒரே ஏத்தி பறக்க விட்டு, அந்த கிராப்ஸ் எவ்வளவு ஒருத்தன் தெரியுமா, அதை இப்படி அசால்ட்டா தின்னுகிட்டு இருக்க, ஒருத்தலி கிராப்ஸ் மேல கையை வச்சிங்க கொன்று வேண்டவங்கள அப்படின்ற மாதிரி அதுங்களை வார்னிங் பண்ணிட்டு, டேய் மந்தமா இங்கிட்ட அங்கிட்ட சுத்தாம வேகமா அந்த மேஜிக் கிறிஸ்டல் எல்லாத்தையுமே மைனிங் பண்ணுங்கடா அப்படின்ற மாதிரி நம்ம ஜின்னு ஒரு சூப்பர்வைசர் மாதிரி எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான். எல்லாத்தையும் பார்த்த சீஃப் ஊஜின் செல், ஒரே ஒருத்தனால டஞ்சனை கிளியரும் பண்ண முடியுது, மான்ஸ்டர்ஸோட கிராப்ஸை ரிட்ரீவும் பண்ண முடியுது, அதே சமயத்துல மேஜிக் கிறிஸ்டல்ஸையும் மைன் பண்றான், இது எல்லாத்தையுமே இவன் ஒருத்தனே பண்றான், இதுக்கு மேலேயும் நான் இவனோட ஒன் மேன் ரைட் டீம்னு சொல்ல முடியாதடா அப்படின்னு சீஃப் யூஜின் செல் யோசிச்சுட்டு, ஓ எனக்கு இப்போ புரியுது, அசோசியேஷனோட பிரசிடென்ட் சேர்மன் கோ என்னை எதனாலதான் இவனை அப்சர்வ் பண்ண சொல்லியிருக்காரு அப்படின்னு நம்ம சீஃப் நினைச்சுக்கிட்டு இருக்கும் போதே சடனா அந்த இடத்துக்கு அந்த டஞ்சனோட பாஸ் வந்துடுறான். அப்ப நம்ம ஜின்னு மைனிங் அண்ட் மான்ஸ்டர்ஸோட கிராப்பை ரிட்ரீவ் பண்ணிட்டு இருக்க சமன்ஸை மட்டும் விட்டுட்டு மற்ற சமன்ஸ் எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணிடுறான். அப்ப இதை பார்த்த சீஃப் ஊஜின் செல், எதுக்காண்டி அவனோட சமனை கேன்சல்
பண்ண உன்னோட சம்மன்ஸே இந்த பாஸை போட்டு தள்ளிடுவேன், ஏன் கேன்சல் பண்ண அப்படின்ற மாதிரி நம்ம ஜின்னு கிட்ட கேட்க, அதுக்கு நம்ம ஜின்னு ஊஜின்சல் கிட்ட நான் எப்போதுமே என்னோட சமனை நம்பி இருக்க முடியாதுல, அப்படி நான் என்னோட சமனை நம்பி இருந்தேன்னா என்னோட ஸ்கில்ஸ் ரெஸ்ட் ஆயிரும்ல அப்படின்னு நம்ம ஜின்னு ஊஜின்சல் கிட்ட சொல்லிட்டு அந்த பாஸ் கூட சண்டைக்கு போறான். நம்ம அதுக்குமே இந்த ஃபைட் எப்படி முடியுன்றது தெரிஞ்சதுதான். ஜின்னுவோட பவர் லெவலுக்கு இந்த பாஸோட டஃப் கொடுக்க முடியுமா? வாய்ப்பே இல்ல. சோ நம்ம ஜின்னு இந்த டஞ்சன் பாஸை ஒன் ஷாட்ல நாக் அவுட் பண்ணிடுறான். இப்படி நம்ம ஜின்னு அந்த டஞ்சன் பாஸை நாக் அவுட் பண்ணனே நம்ம ஜின்னுவோட பவர் லெவல்ன்றது 100ல இருந்து 101க்கு இன்க்ரீஸ் ஆகுது. அப்படி அது இன்க்ரீஸ் ஆனோடனே நம்ம ஜின்னுவோட ஜாப் ஸ்பெசிபிக் ஸ்கில்ஸும் டெவலப் ஆகுது. அப்ப இதை பார்த்த ஜின்னு அருமையிடங்க, என்னோட ஜாப் ஸ்பெசிபிக் ஸ்கில் டெவலப் ஆயிருக்கனால ஷேடோ எக்ஸ்சேஞ்சோட கூல் டவுன் டைம்ன்றது 3 மணி நேரத்துல இருந்து 2 மணி நேரத்துக்கு டிக்ரீஸ் ஆயிருக்கு. இதே மாதிரி நான் டெவலப் பண்ணிக்கிட்டே இருந்தேன்னா ஷேடோ எக்ஸ்சேஞ்சுக்கு கூல் டவுன் டைம்னே ஒன்று இருக்காது. அப்படி ஒன்று இல்லாம இருந்துச்சுன்னா ஜின்னாவை பத்தியும் என்னோட அம்மாவை பத்தியும் நான் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இந்த உலகத்துல நான் எங்க இருந்தாலும் அவங்க 2 பேருக்கு ஏதாச்சும் ஒரு ஆபத்து வந்துச்சுன்னா என்னால அவங்களை காப்பாற்ற முடியும் அப்படின்னு நம்ம ஜின்னுவை யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போதே இந்த பக்கம் நம்ம சீஃப் ஊஜின்சல் ஜின்பு வெறும் 2 டேகர்ஸை வச்சு இந்த டஞ்சன் பாஸை நாக் அவுட் பண்ணிட்டானே அப்படின்னு நம்ம சீஃப் ஊஜின்சல் நினைச்சுக்கிட்டு இருக்கும் போதே அவன் சைட்ல இருந்து ஒரு வாய்ஸ் கேக்குது. அப்ப இந்த ஷேடோ அரைஸ் ஆகும் போது லெவல் 13ல அரைஸ் ஆகுது. இதை பார்த்தா ஜின்னு பரவாயில்லையடா, இது ஒரிஜினல் ஸ்டேட்ல எந்த அளவுக்கு பவர் லெவல்ல இருந்துச்சோ அதை விட கொஞ்சம் கம்மியான பவர் லெவல்ல தான் இப்போ அப்பியர் ஆகுது. லெவல் 13னா இது கிட்டத்தட்ட டஸ்கோட பவர் லெவலுக்கு ஈக்குவலானது. ஆனா என்ன, இதோட சைஸ் தான் கொஞ்சம் குட்டியா இருக்கு. நார்மலா எப்போதுமே ஷேடோ எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணும்போது அதோட ஒரிஜினல் சைஸ்ல வரும், இல்லைன்னா அதோட பெருசா தான் வரும். ஆனா இது கொஞ்சம் குட்டியா இருக்கே, ஒருவேளை இது ஒரிஜினலாவே இந்த சைஸ்ல தான் இருக்கும் போல. இருந்தாலும் இது என்னோட ஷேடோ ஆர்மிக்கு இது ஒரு பெரிய அடிஷன் தான் அப்படின்ற மாதிரி நம்ம ஜின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும் போதே ஜின்னுவோட சிஸ்டம்ன்றது இந்த ஷேடோக்கு ஒரு பேர் வைங்க அப்படின்ற மாதிரி கேக்குது. நம்ம ஜின்னு இதை பார்த்துட்டு என்னடா இது இந்த ஷேடோக்கும் பேர் வைக்கணுமா, சரி ரைட்டு ஜிம்மான் பேர் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னு அந்த ஷேடோக்கு ஜிம்மான் பேர் வைக்கிறான். இப்படி இவன் பேர் வச்சு முடிச்சோடனே அந்த டஞ்சன்ன்றது கொலாப்ஸ் ஆக ஆரம்பிக்குது. அதை பார்த்தா ஜின்னு கிட்ட நோ நம்ம கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்ப ஜின்னு சரி ரைட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்றதோட அப்படியே கட் பண்ணி வெளியே இருக்க பிரஸ்ஸை காட்டுறாங்க. அப்போ வெளியே இருந்த இந்த பிரஸ் எல்லாமே டஞ்சன்ல இருந்து ஏதோ ஒன்று வெளியே வரதை பார்த்து செம்ம ஷாக்ல நின்றுகிட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தா நம்ம டஸ்க்கு அதோட ஜெய்ஜாண்டிக் ஃபார்ம்ல அந்த டஞ்சன் பாஸோட கிராப்ஸை தூக்கிட்டு அந்த டஞ்சனை விட்டு வெளியே வருது. இதை பார்த்த ஒரு சில பிரஸ்ஸஸ் இருந்தவங்க ஆத்தடி டஞ்சன் பிரேக் நடந்துச்சு போலடா, வேமா ஓடுங்கடா, இங்க இருந்து அந்த மாஸ்டர் வெளியே வந்து நம்ம அட்டாக் பண்றதுக்குள்ள ஓடுங்கடா அப்படின்ற மாதிரி திருச்சு ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அவங்க கூட இருந்தவங்களே டே பயப்படாதடா, அது ஜின்னுவோட மாஸ்டர் தான், அது நம்மள ஒன்றும் செய்யாது, ஸோ சீக்கிரமா கிடைச்ச சான்ஸை யூஸ் பண்ணி போட்டோ எடுங்கடா அப்படின்னு எல்லாருமே டஸ்க்கு போட்டோ எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்த டஸ்க்கு ஓஹோ எல்லாரும் நம்மள தான் போட்டோ எடுக்கிறாங்களா அப்படின்னு சிரிக்குது. அப்போ வெளியே வந்த நம்ம ஜின்னு கிட்ட நோ இங்க பாருனா, நம்ம போறப்ப எவ்வளவு பிரஸ் இருந்தாலும் அதை விட இப்ப நிறைய பிரஸ் இங்க குமிஞ்சு கிடக்குறாங்க அப்படின்னு நம்ம ஜின்னு கிட்ட சொல்ல, அதுக்கு ஜின்னு நம்ம கில்டு இப்பதான் ஃபர்ஸ்ட் ரைடே பண்றோம், சோ நம்மளோட ஃபர்ஸ்ட் ரைடுக்கு எதுக்கு இந்த பிரஸ்லாம் இவ்வளவு ரியாக்ஷன் கொடுக்குறாங்க, என்னை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் தேவையே இல்லை, இவங்க எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க தெரியல அப்படின்னு நம்ம ஜின்னு பேசிட்டு இருக்கும் போதே அப்போ ஜின்னுவோட சைட்ல டஞ்சனை விட்டு வெளியே வந்த நம்ம சீஃப் ஊஜின்சல் ஜின்னுவோட ரைடில் நடந்த எல்லா விஷயத்தையுமே சேர்மன் கோ கிட்ட சொல்றாப்ல. மனுஷன் ஜின்னுவோட ரைடை பார்த்து செம்ம ட்ராமாட்டிஸ் இருப்பான்னு நினைக்கிறேன் அப்படியே நொந்து போய் சேர்மன் கோ கிட்ட சொல்றான். இதை கேட்ட சேர்மன் கோ ஹோ இதுதான் நடந்துச்சா, ஊஜின்சல் உன்னோட சர்வீஸ்ல நீ ஏகப்பட்ட ரைட்ஸை இது வரைக்கும் அப்சர்வ் பண்ணிருப்ப, ஆனா நீயே ஜின்னு கூட ரைட் பண்ணும்போது இவ்வளவு ட்ராமாடைஸ் ஆயிருக்கனா, எவ்வளவு பெரிய அனுபவசாலியா இருந்தாலும் ஜின்னுவோட ரைட் பண்ணும்போது இந்த மாதிரி சர்ப்ரைஸ் ஆயிருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சேர்மன் கோ சொல்றாப்ல. இதை கேட்ட ஊஜின்சல் நான் பார்த்தது ரைடு இல்ல, நான் பார்த்தது ரைடு இல்லையா, நான் பார்த்தது ஒன் சைடட் மேசக்கர், ஜின்னு அந்த மாஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே ஒன் சைடா மேசக்கர் பண்ணிக்கிட்டு இருந்தான் அப்படின்ற மாதிரி ஊஜின்சல் சேர்மன் கோ கிட்ட சொல்றாப்ல. அப்ப சேர்மன் கோ ஊஜின்சல் கிட்ட நீ சொல்றது எனக்கு புரியுது ஊஜின்சல், நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோ, மற்றதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவரை அனுப்பிச்சு வைக்கிறாரு. சேர்மன் கோ இப்படி ஊஜின்சல் அனுப்பிச்சு வச்சதுக்கு அப்புறம் ஜின்னுவை பத்தி நினைச்சுக்கிட்டு இருக்காப்ல. டஞ்சனை கிளியர் பண்றான், கிராப்ஸை ரிட்ரீவ் பண்றான், மானா கிறிஸ்டல்ஸ் அவனே ஹாரோஸ் பண்றான், இது எல்லாத்தையுமே ஜின்னு ஒரே ஆளா பண்றான். அவன் ஒரு டஞ்சனை தனியா ரைட் பண்ண போறான்னு சொன்னா அது தப்பு, அவன் ஒரு கில்டவே கூட்டிட்டு போறான். he is a one man guild. என்னோட கணிப்பு எப்போதுமே தப்பா இருந்தது இல்ல, இவனை நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது இவன் ஒரு பெரிய ஆள் வருவான்னு நினைச்சேன். அதுக்கு தகுந்த மாதிரி கூடிய சீக்கிரத்துல கொரியாவோட ஹண்டர்ஸ் லிஸ்ட் இல்ல வேர்ல்டுல இருக்க ஹண்டர்ஸ் லிஸ்டவே சேஞ்ச் பண்ண வேண்டிய நிலைமை வரும் அப்படின்னு நம்ம சேர்மன் கோ ஜின்னுவை பத்தி பெருமையா நினைக்கிறதோட அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் ஜப்பானை காட்டுறாங்க. ஜப்பான்ல டோக்கியோல இருக்கக்கூடிய சிஞ்சுகு டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு பெரிய ஜெய்ஜாண்டிக் சைஸ்ல சிட்டியவே கவர் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு பிளாக் கேட்ன்றது ஓபன் ஆகுது. இதை பார்த்து அந்த சிட்டி மக்கள் எல்லாருமே செம்ம ஷாக் ஆகுறாங்க. அப்போ ஜப்பான்ல இருக்க ஹண்டர் அசோசியேஷன்ன்றது இந்த கேட் அப்பியர் ஆனோடனே ஜப்பான்ல இருக்க மேஜரான எல்லா லார்ஜ் கில்டையுமே பேசுறதுக்காண்டி கூப்பிட்டுருக்காங்க. அப்ப இந்த எல்லா ஊர்லயுமே 4 பேர் 4 விதமா பேசுவாங்கல்ல, அதே மாதிரி இந்த ஹண்டர் அசோசியேஷனோட பில்டிங்ல ஒரு 3 பேர் நின்றுகிட்டு அந்த ஜப்பான்ல நடந்த ஒரு சில விஷயத்தெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய பேரழிவு இருக்க போது நினைக்கிறேன். ஏன்னா ஷார்ட் ஸ்வார்டு, பிளாக் ஹோல், அன்டிஃபீட்டட் கிங்ஸ், ஸ்னோவி மவுண்டன்ஸ்னு எல்லா கில்டோட கில்டு மாஸ்டரும் இந்த இடத்துக்கு வந்துகிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாரும்
இந்த விஷயத்தெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய பேரழிவு இருக்க போதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஷார்ட் ஸ்வார்டு, பிளாக் ஹோல், அன்டிஃபீட்டட் கிங்ஸ், ஸ்னோவி மவுண்டன்ஸ்னு எல்லா கில்டு மாஸ்டரும் இந்த இடத்துக்கு வந்துகிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாருமே ஜப்பானோட அபிஷியல் மெம்பர்ஸ் கூப்பிட்டுருக்கனால இது ஒரு மிகப்பெரிய விஷயமா இருக்க போதுன்னு நினைக்கிறேன். அப்படின்ற மாதிரி இவங்க 3 பேர் பேசிக்கிட்டு இருக்கும் போதே சைட்ல ஷார்ட் கில்டு சேர்ந்த மெம்பர்ஸ் 4 பேர் நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. இவங்க 4 பேருமே எஸ் ரேங்க் ஹண்டர்ஸ் தான். ஏற்கனவே கொரியாவுக்கு ஜப்பான் சைட்ல இருந்து ஒரு 10 எஸ் ரேங்க் ஹண்டர் அனுப்பிச்சிருப்பாங்களா. ஸோ அந்த 10 பேருமே இந்த கில்டு சேர்ந்தவங்க தான். இந்த ஷார்ட் ஸ்வார்ட் கில்டு சேர்ந்தவங்க ஜேஜு ஐலாண்டை ரைட் பண்றதுக்கு முன்னாடி ஜப்பான்ல ஒரு மோனோபோலியா சுத்திட்டு இருந்தாங்க. அதாவது இந்த ஷார்ட் ஸ்வார்ட் கில்டை எதிர்த்து நிக்கிறதுக்கோ இந்த ஷார்ட் ஸ்வார்ட் கில்டு கூட ரைவலா இருக்கிறதுக்கோ அப்போதைக்கு ஜப்பான்ல எந்த ஒரு கில்டுமே இருந்திருக்காது. இவங்க தான் ஜேஜு ஐலாண்ட் ரைடுக்கு முன்னாடி ஒரு பெரிய கையா இருந்திருப்பாங்க ஜப்பான்ல. பட் இவங்க கம்பைன் பண்ணி பண்ண ஜேஜு ஐலாண்ட் ரைட்ல 7 எஸ் ரேங்க் ஹண்டர் இருப்பாங்க. அப்படின்னா யோசிச்சு பாருங்க, இவங்க கில்டுல மொத்தம் 11 எஸ் ரேங்க் ஹண்டர்ஸ் இருந்திருக்காங்க. அந்த 11 பேர்ல 10 பேர் ஜேஜு ஐலாண்ட் ரைடுக்கு ஹெல்ப் பண்ண வந்திருப்பாங்க. அதுல இந்த கில்டோட லீடரான கோட்டோ ரியூஜியோ வந்திருப்பான். பட் அவன் இறந்து போயிருப்பான். ஸோ இப்போதைக்கு இந்த ஷார்ட் கில்டோட கில்டு மாஸ்டரா இருக்குது சுகிமோட்டோன்ற ஒருத்தன். அவன் தான் ஏற்கனவே இந்த ஷார்ட் கில்டுக்கு வைஸ் கில்டு மாஸ்டரா இருந்திருப்பான். ஸோ இந்த சுகிமோட்டோவும் ஜேஜு ஐலாண்ட் ரைட்ல மிச்சம் இருந்த 3 எஸ் ரேங்க் ஹண்டர்ஸும் இப்போ ஹண்டர் அசோசியேஷனோட பில்டிங்ல நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. இதை பார்த்து அந்த புறணி பேசுறவங்க இவங்க ஜப்பான்ல ஒரு மோனோபோலியா சுத்திக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப பாரு, அவங்க கில்டுல ஒரு 7 பேர் இறந்தோடனே ரொம்ப வீக் ஆயிட்டாங்க. பேசாம நம்ம ஒரு கில்டு ஆரம்பிச்சு கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் போட்டா போதும், நம்ம இவங்களோட பவர்ஃபுல் ஆயிடலாம் அப்படின்ற மாதிரி வாய்க்கு வந்தது அடிச்சு விட்டுக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்ட ஷார்ட் கில்ட சேர்ந்த அந்த 4 பேருக்குமே செம்ம காண்டாயிருது. திரும்பி ஒரே ஒரு பார்வை தான் அந்த 3 பேரும் தக்களி துண்டக்கான துணியக்கானு ஓட ஆரம்பிச்சிடறாங்க. அப்ப அந்த 4 பேர்ல ஒருத்தன் இந்த பொடி பசங்க எல்லாம் கோட்டோ இறக்கிறதுக்கு முன்னாடி இப்பெல்லாம் பேசினதே கிடையாது. எல்லாருக்கும் குளிர் விட்டு போச்சுன்னு நினைக்கிறேன். எல்லாரும் கொஞ்சம் திமிருத்தனமா தான் பேசிட்டு அலையறாங்க. பிளடி பாஸ்டர்ஸ் அப்படின்ற மாதிரி அவன் சொல்ல, அப்போ அவங்க கூட நடந்து வந்துகிட்டு இருந்த இன்னொரு பொண்ணு, நான் ஒரு ரூமரை கேள்விப்பட்டேன். இந்த மாதிரி பிளாக் ஹோல்டு கில்டு